ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து கான்க்ருவன்ஸ் சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் p is prime number satisfying n less than p less than 2n, then show that 2n cn is congruent to 0 mod p அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2NCN இதை வந்து என்னதுன்னு பார்க்கணும். ஸோ டெஃபினேஷன் படி 2NCN என்னென்னு சொல்லலாம்னா வந்து 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். இப்போ 2n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலான்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸெட்ரா n இன்ட்டு n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படின்ட்டு எழுத முடியும். டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். பட் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸெட்ரா n, திஸ் இஸ் நத்திங் பட் n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு n ஃபேக்டோரியலும் n ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு n + 2 எக்ஸெட்ரா 2n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த n ஃபேக்டோரியலை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN இஸ் ஈக்குவல் டு n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN இஸ் ஈக்குவல் டு n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இப்போ சின்ஸ் கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா n less than p, p less than 2n அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ p வந்து 2n விட சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால p must be 1 of n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படின்ட்டு சொல்ல முடியும். p வந்து 2n விட சின்னதாக இருக்கிறதுனால p வந்து இதனோட ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதனோட ஃபேக்டர்னால் என்னது? அப்போது n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து எதை டிவைட் பண்ணும் அப்படின்னா வந்து p-யை டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ p-யை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ p-யை வந்து இதனோட மல்டிப்புளாக வந்து நம்ம எழுதிக்கிட முடியும் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஸோ அப்படி சொன்னோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்னது எழுதி வச்சுருக்கிறோம்? n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN இஸ் ஈக்குவல் டு n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா? ஸோ இந்த n + 1 n + 2 எக்ஸெட்ரா 2n வந்து மல்டிப்புள் ஆஃப் p-யாக வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு KP அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? n less than p less than 2n அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ n less than pங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா p greater than n அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ p வந்து n-ஐ விட பெருசு அப்படிங்கிறதுனால இட் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி டேர்ம் ஆஃப் n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியலோட ஒவ்வொரு டேர்மை விடவும் வந்து p வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ n ஃபேக்டோரியலோட ஒவ்வொரு டேர்மை விட p வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ GCD ஆஃப் n ஃபேக்டோரியல் p, n ஃபேக்டோரியலுக்கும் pக்கும் GCD எடுத்தோன்னா வந்து 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைச்சி ஆல்சோ அப்போ n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN இஸ் ஈக்குவல் டு KP அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா p டிவைட்ஸ் n ஃபேக்டோரியல் இன்ட்டு p divides n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2n அப்படிங்கிறத இதிலேருந்து சொல்ல முடியும். ஸோ n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN இஸ் ஈக்குவல் டு KP அப்படிங்கிறதுனால இதிலிருந்து n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2NCN அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஆல்சோ GCD ஆஃப் n ஃபேக்டோரியல் pயோட வேல்யூ வந்து 1. அதனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈக்ளிட் லெம்மா வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஈக்ளிட் லெம்மா என்னது அப்படின்னா GCD ஆஃப் a, b வந்து 1 வித் a டிவைட்ஸ் BC அப்படின்னா தென் a டிவைட்ஸ் சிங்கிறது தான் வந்து ஈக்ளிட் லெம்மா. ஸோ ஈக்ளிட் லெம்மா இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும்னா p டிவைட்ஸ் 2NCN அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ p வந்து 2NCN டிவைட் பண்ணோன்னா அப்போ ரிமைண்டர் வந்து 0 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ p வந்து
2n வந்து டிவைட் பண்ணுறதுனால 2n இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். 2n இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் a கான்க்ருவென்ட் டு b mod n1 அப்படின்ட்டு இருக்குது, அதை மாதிரி a கான்க்ருவென்ட் டு b mod n2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, a கான்க்ருவென்ட் டு b mod n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். வேர் என்னங்கிறது என்னது அப்படின்னா LCM ஆஃப் n1 n2. என்னங்கிறது வந்து LCM ஆஃப் n1 n2. whenever n1 and n2 are relatively prime, n1ம் n2வும் வந்து relatively ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா then a congruent to b mod n1 n2 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, ஸோ இப்போது a congruent to b mod n1 அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ a congruent to b mod n1 அப்படிங்கிறதுனால a minus b is multiple of n1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி a congruent to b mod n2ன்னு சொல்லியிருக்கிறதுனால a minus b is multiple of n2 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம டியை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், நம்மளா GCD ஆஃப் n1, n2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். டி வந்து GCD ஆஃப் n1, n2 அப்படின்னா அப்போது டெஃபினிஷன் GCDயோட டெஃபினிஷன் படி d டிவைட்ஸ் n1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ d டிவைட்ஸ் n1 அப்படின்னா n1 வந்து நம்ம d இன்ட்டு r அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ n1 வந்து d இன்ட்டு r அப்படின்ட்டு எழுதுனா n1 by dr இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் dr டிவைட் பண்ணோன்னா. ஸோ அப்போ இப்போது a மைனஸ் b ஈக்குவல் டு k2 n2ன்னு இருக்கா, இதை k2 n2 இன்ட்டு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு k2 n2 இன்ட்டு n1 பை dr அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதினோன்னா k2 பை r வந்து நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம், மிச்சத்தை தனியாக வச்சுக்கிடுவோம். அப்போ a மைனஸ் b வந்து உங்களுக்கு எப்படி எழுத முடியும் அப்படின்னா k2 பை r வந்து தனியாக வச்சுக்கிட்டு மிச்சம் n1 n2 பை d வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் வந்து செகண்ட் யூனிட்டில் என்ன தெரியும்னா LCM இன்ட்டு GCD ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்ட்டு தெரியும். GCD ஆஃப் n1 n2 தான் வந்து என்னென்னு வச்சுருக்கிறோன்னா d அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n1 n2. அப்போ LCM இஸ் ஈக்குவல் டு n1 n2 பை d அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியுமா? அப்போ n1 n2 பை dக்கு பதிலாக நம்ம LCM வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு k2 பை r இன்ட்டு LCM ஆஃப் n1 n2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா தென் a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு, ஆனால் LCM ஆஃப் n1, n2 தான் நம்ம என்ன இது வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். LCM ஆஃப் n1 n2 அப்படிங்கிறது தான் என்னங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வச்சுருக்கிறோம். அப்போ k2 பை r இன்ட்டு n அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பட் k2 பை rங்கிறத வந்து இப்போ நம்ம இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா a மைனஸ் b ஈக்குவல் டு s இன்ட்டு n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். வேறு s இஸ் ஈக்குவல் டு k2 பை r. அப்போது நமக்கு a மைனஸ் b ஈக்குவல் டு s இன்ட்டு nன்னு கிடச்சிருச்சு. அப்போ கான்க்ருவன்ஸோட டெஃபினிஷன் படி a கான்க்ருவென்ட் டு b mod n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்போ a congruent to b mod n1, a congruent to b mod n2னா தென் a congruent to b mod n அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஏங்கிறது வந்து ஒரு ஆட் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா தென் a பவர் 2 பவர் n இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 2 பவர் n + 2 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1ன்னு எடுப்போம். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னா a பவர் 2 பவர் 1 வந்து a பவர் 2.
is congruent to 1 mod 2 power 3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது a square is congruent to 1 mod 8 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஏங்கிறது வந்து ஆட் நம்பராக இருந்தால் a square is congruent to 1 mod 8ங்கிறது வந்து போன கிளாஸ்லேயே நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரூஃபை இங்கே எழுதிட்டோன்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ n ஈக்குவல் டு 1 பொறுத்த வரையில் ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னா n ஈக்குவல் டு கேக்கு வந்து ரிசல்ட்டு ட்ரூன்னு அசியூம் பண்ணணும். அப்போ a பவர் 2 பவர் k இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 2 பவர் k ப்ளஸ் 2 அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்போ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா a பவர் 2 பவர் k மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 2 பவர் k ப்ளஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் k ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு எழுத முடியும். கான்க்ருவன்ஸை ஈக்குவல்ட்டிக்கு மாற்றும் போது கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அசம்ஷனோடது. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a பவர் 2 பவர் k ப்ளஸ் 1 இதை தானே வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ a பவர் 2 பவர் k ப்ளஸ் 1 மைனஸ் 1 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதை a பவர் 2 இன்ட்டு a பவர் 2 பவர் k அப்படின்ட்டு எழுதிக்கலாம். a பவர் 2 இன்ட்டு a பவர் 2 பவர் k மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் 2 பவர் k த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். ஆனால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்ட்டு எழுத முடியும். இப்படி எழுதணும் அப்படின்னா தென் a பவர் 2 பவர் k மைனஸ் 1க்கு பதிலாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து அப்ளை பண்ண முடியும். அசம்ஷன் படி நம்மளால் இந்த வேல்யூவை வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போது a பவர் 2 பவர் k ப்ளஸ் 1 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் 2 பவர் k ப்ளஸ் 1ங்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும். a பவர் 2 பவர் k மைனஸ் 1க்கு பதிலாக 2 பவர் k ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் 2 பவர் k இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். 2 பவர் k ப்ளஸ் 2 இன்ட்டு ஆருங்கிறது வந்து அப்படியே இருக்கும். அப்போ அகைன் a பவர் 2 பவர் k மைனஸ் 1க்கு பதிலாக 2 பவர் k ப்ளஸ் 2 இன்ட்டு ஆருங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 அப்படியே வரும். அகைன் 2 பவர் k ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிடுவோம். ஸோ இப்போ இதை உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 2k ப்ளஸ் 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் 2 பவர் k ப்ளஸ் 3 இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் 2 பவர் k ப்ளஸ் 3யை வந்து பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 2 பவர் k ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். ரெண்டாவது டேர்மில் வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னதுன்னா 2 பவர் k ப்ளஸ் 1ஓட ஒரு 2 கூட இன்ட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா. அப்போது நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா a பவர் 2 பவர் k ப்ளஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 2 பவர் k ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. தேர்ஃபோர் a பவர் 2 பவர் n இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 2 பவர் n ப்ளஸ் 2 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n-க்கு வந்து ரிசல்ட்டு ட்ரூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா யூஸிங் த theory of congruences prove that 89 divides 2 to the power 44 minus 1. 89 வந்து 2 power 44 minus 1 வந்து டிவைட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லணும்.
ஸோ அதுக்கு 2 power 8 பார்த்தோம் அப்படின்னா 32 into 2 வந்து 64, 64 into 2 வந்து 128, 128 into 2 வந்து 256. ஸோ 256 is congruent to -11 mod 89 அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா 267 வந்து 89ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2 cube மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 2 power 8 congruent to -11 mod 9ன்னு இருந்தால் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 cube மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ mod 89 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா 2 cube into -11 என்னது வருது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். 2 cube into -11 பார்த்தோம் அப்படின்னா வந்து இது -88. -88 என்ன சொல்ல முடியும் அப்படின்னா congruent to 1 mod 89 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா இந்த +1 அந்த சைடு போகும்போது -1 ஆகும். -1 -88 வந்து -89 அப்படின்ட்டு ஆயிடும். அப்போ 2 cube into -11 வந்து congruent to 1 mod 89ங்கிறதுனால 2 power 8 into 2 cubeங்கிறது 2 power 11 அப்படிங்கிறதுனால 2 power 11 is congruent to 1 mod 89 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்படி சொல்லியாச்சுன்னா ரெண்டு பக்கமும் பவரை வந்து 4க்கு வந்து ரைஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் congruent to 1 to the power 4 mod 89 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணோன்னா 2 power 44. அப்போ 2 to the power 44 congruent to 1 power anything வந்து 1 mod 89 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ 2 power 44 -1 is congruent to 0 mod 89 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால 89 divides 2 power 44 -1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா AB congruent to CD mod n அப்படின்ட்டு இருந்து அதை மாதிரி B congruent to D mod nன்னு இருந்து with GCD of B, n வந்து 1ன்னு இருந்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா A congruent to C mod n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். AB congruent to CD mod n, B congruent to D mod n, GCD of B, n வந்து 1 இருந்தால் A congruent to C mod n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ AB congruent to CD mod nனா இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்? டெஃபினேஷன் படி AB minus CDங்கிறத வந்து மல்டிபிள் ஆஃப் n அப்படின்ட்டு எழுத முடியும். B congruent to D mod nன்னு இருந்தால் அதனோட டெஃபினேஷன் படி B minus D is multiple of n அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா B minus Sn is equal to D அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா AB மைனஸ் சிடியை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ AB மைனஸ் C இன்ட்டு டிக்கு பதிலாக B மைனஸ் SN அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு RN. அப்போ உள்ளே வந்து இந்த சியை வந்து இப்படி நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா AB மைனஸ் BC ப்ளஸ் CSN இஸ் ஈக்குவல் டு RN அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A மைனஸ் C இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு R மைனஸ் CS இன்ட்டு N அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா N டிவைட்ஸ் A மைனஸ் C இன்ட்டு B அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ GCD ஆஃப் B, N வந்து 1ங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அப்போ என்ன செய்ய முடியும்னா ஈக்லிட் லெம்மா வந்து அப்ளை பண்ண முடியும். A divides BC with GCD of A, B வந்து 1 அப்படின்னா then A divides C அப்படிங்கிறது தான் வந்து ஈக்லிட் லெம்மா. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா A minus C is congruent to 0 mod N அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ அதிலிருந்து A congruent to C mod N அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா த லீனியர் கான்க்ருவன்ஸ் AX congruent to B mod N
ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு பி மாட் என் இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி டிவைட்ஸ் டி அப்படின்ட்டு இருக்கணும். வென்எவர் டிங்கிறது என்னதுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா என். ஓகேவா? ஸோ மோரோவர் இஃப் டி டிவைட்ஸ் பி, இஃப் டி வந்து பியை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா தென் இட் ஹேஸ் டி incongruent solution modulo n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு பி மாட் என்னுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு இருக்கணும். சாரி, டி டிவைட்ஸ் வித் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா என். அது மாதிரி டி டிவைட்ஸ் பின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டி இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன் மாடுலோ என் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், டயோஃபேண்டைன் செக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. வி ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்டு தட் த கிவன் கான்க்ருவென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு பி மாட் என் அப்படின்னா நம்ம டெஃபனிஷன் படி என்ன சொல்லுவோம், ax minus b is multiple of n அப்படின்ட்டு சொல்லுவோமா. அப்போ ax minus ny is equal to b அப்படின்ட்டு இதுலேருந்து எழுதிக்கலாமா. ஸோ இது வந்து ஒரு லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா முன்னாடியே. ஸோ கிவன் கான்க்ருவென்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நம்ம லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்லேயே சொல்லிட்டோம், இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஜிசிடி டிவைட்ஸ் பி அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷனுக்கு எப்போ சொல்யூஷன் கிடைக்கும்னா டி டிவைட்ஸ் பியாக இருந்துச்சு அப்படின்னா தான். ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஓவர், அந்த கான்க்ருவென்ஸ்க்கு எப்போ சொல்யூஷன் கிடைக்கும்னா டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு. ஸோ நம்ம மியூச்சுவலி இன்கான்க்ருவென்ட் சொல்யூஷன் மட்டும் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் வந்து இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து சால்வபுளாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம், சால்வ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதாவது இஃப் டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். டி டிவைட்ஸ் பின்னா எக்ஸ் நாட்டும் ஒய் நாட்டும் வந்து சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ எக்ஸ் நாட்டும் ஒய் நாட்டும் ஒரு சொல்யூஷனாக இருந்தால் மிச்ச சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என் பை டி இன்ட்டு டி அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு y0 plus a by d into tன்னு இருக்கும். இதுவும் வந்து நம்ம லீனியர் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்லேயே வந்து அதனோட சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு இதை சொல்லியாச்சு. அமாங் த வேரியஸ் இன்டீஜர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபார்முலாஸ். ஸோ நிறைய இன்டீஜர்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டி சொல்யூஷன்ஸை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டி வேல்யூஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது எண்ணுக்கு பதிலாக 0 போடும்போது 0, அப்புறம் எக்ஸ் நாட் ப்ளஸ் டீக்கு பதிலாக 1 போட்டால் இந்த வேல்யூ, டீக்கு பதிலாக 0 போட்டால் ஃபஸ்ட்டு வேல்யூ, டீக்கு பதிலாக 1 போட்டால் செகண்ட் வேல்யூ, டீக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேர்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே மாதிரி டீக்கு பதிலாக d-1 போட்டோன்னா d-1 இன்ட்டு n பை டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செட் ஆஃப் n சொல்யூஷன்ஸ் ஃபார் தீஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னா தீஸ் இன்டீஜர்ஸ் ஆர் இன்கான்க்ருவென்ட் மாடுலோ n. ஸோ இதில் இந்த எந்த இன்டீஜருமே வந்து n-க்கு வந்து கான்க்ருவெண்ட்டாக இல்லை அப்படின்னும் இது மியூச்சுவலி கான்க்ருவெண்ட் அதுங்களுக்குள்ளேயே வந்து கான்க்ருவென்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் என் பை டி இன்ட்டு T1 அப்படிங்கிறது வந்து கான்க்ருவென்ட் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என் பை டி இன்ட்டு T2 mod n அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி எடுத்தோன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ் நாட் கேன்சல் பண்ணிட்டோன்னா n பை டி இன்ட்டு T1 இஸ் கான்க்ருவென்ட் டு n பை டி இன்ட்டு T2 mod n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். Now GCD of n by d, n வந்து n by d. So GCD of n by d, n வந்து n by d அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதனால நோன் தியரம் படி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இந்த n by d வந்து கேன்சல் பண்ண முடியும்.
அதாவது CA கான்க்ருவென்ட் டு CB mod nனா A கான்க்ருவென்ட் டு B mod n by dன்னு ஒரு தியரம் பார்த்தோம்ல. ஸோ அந்த தியரம் வச்சுட்டு நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் இதை வந்து நான் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணேன்னா T1 is congruent to T2 mod D அப்படின்ட்டு சொல்லிடலாம். That means T1 minus T2 is congruent to 0 mod D அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ D divides T1 minus T2 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். D வந்து T1 minus T2வை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா தென் D வந்து T2 minus T1ஐயும் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் நம்ம முதலே என்ன எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா 0 வந்து T1ஐ விட சின்னது, T1 T2வை விட சின்னது, T2 வந்து Dயை விட சின்னது அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன கிடைக்கும்னா 0 less than or equal to T2 minus T1 which is less than D அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ T2 minus T1 வந்து Dயை விட சின்ன நம்பராக இருந்தால் D வந்து T2 minus T1ஐ வந்து டிவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா x0 ப்ளஸ் n by d இன்ட்டு T1ங்கிறது வந்து டஸ் நாட் கான்க்ருவென்ட் டு x0 ப்ளஸ் n by d இன்ட்டு T2 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதாவது எண்ணுக்கு வந்து கான்க்ருவென்ஸாக இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ மாடுலஸ் எண்ணுக்கு வந்து கான்க்ருவென்ஸ்ன்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ மாடுலஸ் எண்ணுக்கு வந்து கான்க்ருவென்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். So it remains to argue that any solution congruent modulo n, it remains to argue that any other solution x0 plus n by d into t is congruent to modulo n to one of the integers listed above. So in the 0, 1, 2 etc. d minus 1 இருக்குல்ல, இதில் உள்ள இன்டீஜர்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ நமக்கு டிவிஷன் அல்காரிதம் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எந்த பாசிட்டிவ் இன்டீஜருமே வந்து டிவைடட் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதிக்கலான்னு தெரியும். அப்போது x0 ப்ளஸ் n by d இன்ட்டு tஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x0 ப்ளஸ் n by d இன்ட்டு இதை வந்து qd ப்ளஸ் r அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது x0 ப்ளஸ் this is congruent to x0 plus n by d into இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா r mod n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ x0 ப்ளஸ் n by d into r mod n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த டீசெலக்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த டி சொல்யூஷன்ஸ்லேருந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்து அது கான்க்ருவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போது டி டிவைட்ஸ் பி அப்படின்னா அதுக்கு இன்கான்க்ருவெண்ட் டி மியூச்சுவலி இன்கான்க்ருவெண்ட் சொல்யூஷன் மாடுலோ n கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து லீனியர் கான்க்ருவென்ஸில் உள்ள தியரம். ஸோ இது வந்து 8 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் த லீனியர் கான்க்ருவென்ஸ் 18x கான்க்ருவென்ட் டு 30 mod 42. ஸோ இது வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? 18x கான்க்ருவென்ட் டு 30 mod 42 இதை சால்வ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் பார்க்கணுமா? அப்போ ஏ கமா என் ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 6ன்னு கிடைக்கும். 6 வந்து 30யை வந்து டிவைட் பண்ணும், டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு. ஸோ அதனால் லீனியர் கான்க்ருவென்ஸ் தியரம் படி கொடுத்துருக்கிற இந்த கான்க்ருவென்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 6 சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷன்ஸை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரேண்டமாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட முடியும். ஏன்னா எக்ஸ் 18x இஸ் கான்க்ருவென்ட் டு 30 mod 42வா. இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா இந்த கான்க்ருவென்ஸ் ட்ரூவாக வராது, 2 போட்டாலும் ட்ரூவாக வராது, 3 போட்டாலும் ட்ரூவாக வராது. பட் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டோன்னா இந்த கான்க்ருவென்ஸ் வந்து ட்ரூவாக வரும். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி நம்ம என்ன செய்வோம்னா x0 ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு போட போகிறோம். ஓகேவா?
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என் பை டி இன்ட்டு டி அப்படிங்கிறது தானே வந்து சொல்யூஷன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் என்னங்கிறது வந்து 42 டிவைடட் பை டிங்கிறது 6 இன்ட்டு டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 7t அப்படின்ட்டு எழுதுவோம். வேர் டி வேரிஸ் ஃப்ரம் 0 to 5. அப்போ ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக 0 போடணும். 4 + 7tயில் வந்து டீக்கு பதிலாக 0 போட்டால் 4 கிடைக்கும், டீக்கு பதிலாக 1 போட்டால் 11 கிடைக்கும், டீக்கு பதிலாக 2 போட்டோன்னா 18 கிடைக்கும், டீக்கு பதிலாக 3 போட்டால் 25 கிடைக்கும், டீக்கு பதிலாக 4 போடும்போது 32 கிடைக்கும், டீக்கு பதிலாக 5 போட்டோன்னா 39 கிடைக்கும். mod 42. ஸோ இதுதான் வந்து 6 சொல்யூஷன்ஸ் ஃபார் த given linear congruence 18x congruent to 30 mod 42. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சால்வ் த கான்க்ருவன்ஸ் 9x congruent to 21 mod 30. ஸோ இந்த கான்க்ருவன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கான்க்ருவன்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் பார்ப்போம். ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூ கண்டிப்பாக பியை வந்து டிவைட் பண்ணும். ஸோ பியை வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதுனால லீனியர் கான்க்ருவன்ஸ் தியரம் படி 3 இன்கான்க்ருவன்ட் சொல்யூஷன் மாடுலோ என் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் த்ரூ அவுட்டாக 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 3x இஸ் கான்க்ருவன்ட் டு 7 mod 10 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கமும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு பக்கமும் 7ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த ஏபியை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்னா 7ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். என்ன வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ண மாட்டோம். அப்போ 21 டிவைட் பண்ணுறது த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணிக்கலாம், பட் மல்டிபிள் பண்ணுறது இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ 21x இஸ் கான்க்ருவன்ட் டு 49 mod 10னா ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி 20 கான்க்ருவன்ட் டு 0 mod 10 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த 20யை வந்து 20x அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 21 - 20 வந்து 1 அப்படின்ட்டு வருமா. அப்போது நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 21x கான்க்ருவன்ட் டு 49 mod 10 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதுலேருந்து 21க்கு 10ஓட நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து 20 இஸ் கான்க்ருவன்ட் டு 49 - 49க்கு நியர்மோஸ்ட் 10ஓட மல்டிபிள் வந்து 40 mod 10 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். 21 - 20 வந்து 1 கான்க்ருவன்ட் டு 9 mod 10 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா பட் த ஒரிஜினல் கான்க்ருவன்ஸ் வாஸ் கிவன் மாடுலோ 30. நமக்கான கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து 9x கான்க்ருவன்ட் டு 21 mod 30 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ ஒரிஜினல் கான்க்ருவன்ஸில் வந்து மாடுலோ 30 கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு வந்து இன்டீஜர்ஸ் வந்து 1லேருந்து 29 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த கான்க்ருவன்ஸை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னா எப்படி எழுத முடியும்னா x இஸ் ஈக்குவல் டு 9 + 10t அப்படின்ட்டு எழுத முடியும். நமக்கு தேவை 3 இன்கான்க்ருவன்ட் சொல்யூஷன் மாடுலோ தானே தேவை. அப்போ டீக்கு பதிலாக 1 2 3ன்னு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டால் போதும். ஸோ x கான்க்ருவன்ட் டு 9 mod 10ங்கிறதுலேருந்து x இஸ் ஈக்குவல் டு 9 + 10t அப்படின்ட்டு எழுதிக்கலாம். கொஸ்டினில் வந்து கான்க்ருவன்ட் மாடுலோ 30ன்னு கொடுத்துருக்கிறதுனால டீயோட வேல்யூஸ் 29 வேல்யூஸ் வரும். ஆனால் நமக்கு 3 இன்கான்க்ருவன்ட் சொல்யூஷன் தேவை அப்படிங்கிறதுனால டீக்கு பதிலாக 1 2 3 போட்டால் போதும். ஸோ டீக்கு பதிலாக 0 1 2 போட போகிறோம். ஸோ டீக்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா வந்து 9 கிடைக்கும். டீக்கு பதிலாக 1 போட்டால் 19 கிடைக்கும். டீக்கு பதிலாக 2 போட்டால் 29 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா x இஸ் கான்க்ருவன்ட் டு 9 mod 30 அப்படின்ட்டு எழுத முடியும். அதுக்கப்புறம் x கான்க்ருவன்ட் டு 19 mod 30 அப்படிங்கிறது வந்து நம்ம எழுத முடியும். ஸோ லாஸ்ட்டாக x கான்க்ருவன்ட் டு 29 mod 30 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து
3 different solutions for 9x congruent to 21 mod 30 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.